தக்காளி, ஒரு 5, 6 பச்சை கார மிளகாய் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு பூண்டு எவ்வளோ சமையல் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த பூண்டு, தக்காளி 1/2 தக்காளி போடலாம். சின்ன தக்காளி எடுத்துக்கலாம். கார மிளகாய் காரத்துக்கு ஏற்றலாம். பூண்டு தக்காளி வச்சுக்கலாம். அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் வேண்டாம், பச்சை நல்லெண்ணெய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி வச்சிடணும். அதான் பூண்டு தக்காளி. இன்னொன்று தக்காளி, வெங்காயம், இதே கார மிளகாய் அதை அரைச்சிட்டு அப்புறம் கடுகு வச்சு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். அது மாதிரி தவிர இன்னொன்று என்னென்னா தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 பச்சை மிளகாய், 2 பூண்டு பல், நான் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு எப்படி தேவை 2 பூண்டு போடணும். இதெல்லாம் எவ்வளோ வதக்கிட்டு துவையல் எடுக்கணும். நீங்கள் ஒரு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பூண்டு போட்டு வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு துவையல் அரைச்சிடணும்.